கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. சாமுண்டீஸ்வரி இன்னும் கார்த்தி மேலே சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. ஒருவேளை ரேவதியுடைய எம்டி அந்த கார்த்தியாக இருப்பாரோ அப்படின்ட்டு. ஏன்னா ரேவதி நம்மளை காப்பாற்றினது என்னுடைய எம்டி கார்த்தி சார் தான் அப்படின்னு சொல்லும்போதே சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே என்னுடைய எம்டியை வீட்டுக்கு வர சொல்லணும்னு ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க. ரேவதியும் கார்த்திக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய சந்தேகத்தை சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. ரேவதியுடைய எம்டி அந்த சேதுபதியுடைய பேரன் கார்த்தியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆஃபீஸில் போய் நான் விசாரித்தேன், அவங்க எம்டியை நான் நேரில் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சூர்யாகலா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்ல, அவனை சாதாரணமாலாம் எடை போடாத, எனக்கு என்னவோ அவனாக தான் இருக்கும்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் எதுக்கு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அவரை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம்ல, அவர் வீட்டுக்கு வர போகிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது யார் என்னன்னு தெரிய போகுது. அப்புறம் எதுக்காக நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு சூரியகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, சாமுண்டீஸ்வரி சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இங்கே ரேவதி வீட்டுக்கு வராரு. ரேவதி கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சாமுண்டீஸ்வரி சூரியகலா 2 பேருமே இல்லை, கூட மருதுவும் இல்லை. ஸோ இவங்க 3 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இவர் வந்த நேரம் பார்த்து இவங்க வெளியில் போயிருப்பாங்களா, இல்லை அதற்கு ஏற்பாடாக வேறு பேக்கப் பிளான் எதுவும் கார்த்தி வச்சுருப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்போடு அப்கமிங் எபிசோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. சரி, செம டிஸ்டோடு தான் இருக்குது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.